ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நேத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே எல்லை மற்றும் எல்லைக்கு உட்பட்ட உள்பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த தாக்குதல்ல பிரம்மோஸ் மிசைல் வரை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு. முக்கியமா இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆனது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பிகாஸ் நேற்று பாகிஸ்தான் நடத்தினது வெறும் தாக்குதல் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு எதிரான ஆபரேஷன் புர்னியான் உல் மர்சூஸ்க்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும், நேற்று இரவு முழுக்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நாம இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். நேற்று இரவு ஒரு 8:30 மணிக்கு பாகிஸ்தான் தன்னோட முதல் தாக்குதலை இந்தியாவுக்கு எதிராக பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானின் முதல் தாக்குதலானது ட்ரோன் தாக்குதல், ஸ்வாம் ட்ரோன் தாக்குதல். அது ஜம்முவை நோக்கி இருந்திருக்கு. இந்த முதல் தாக்குதலை தொடர்ந்து பெரிய அளவுக்கான ஸ்வாம் ட்ரோன் தாக்குதல் இந்தியாவின் 12 நகரங்கள் மீது குறிவைக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா நியூ டெல்லி, ஜம்மு, அம்ரித்சர், பத்தான்கோட், ஜலாந்தர், பஞ்சாப் இது மாதிரியான முக்கிய 12 இடங்களை குறி வச்சு பாகிஸ்தான் நேற்று தனது முதற்கட்ட ஸ்வாம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த 12 தாக்குதல்ல 26 இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நேற்று மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவா பாகிஸ்தானின் ஆர்மி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. முக்கிய இடங்கள்ல நான் ஒரு சில இடங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். பர்முலா, ஸ்ரீநகர், அவந்திபுரா, நக்ரோத், ஜம்மு, ஃபிரோசாபூர், பத்தான்கோட், பசிலா, லாக்ரா ஜட்டா, ஜெய்ஸ்லாமர், பார்மன், புஜ், குவர்பட், லக்கினல்லா இது போன்ற 26 இடங்கள் இந்த 12 சிட்டில அவங்களுடைய இலக்கா இருந்து நிறைய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதுல ஃபிரோசாபூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் பாகிஸ்தானின் ட்ரோன் விழுந்து வெடிச்சு அங்க கொஞ்சம் சேதங்கள் ஏற்பட்டது. அதாவது உயிரிழப்புகள் ஏற்படல, இன்ஜூரிஸ் அண்ட் பில்டிங் டேமேஜ் அது மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டது. இது போக இது மாதிரி தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க, சரி ஸ்வாம் ட்ரோன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் செய்யப்பட்டது. குறிப்பா நேற்று ஆக்டிவேட் செய்யப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது S-400, L-70, Zu-23, ஷில்கா, சமர் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நேற்று ஆக்டிவேட் செய்யப்பட்டு 300 - 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் என்டையரா நம்ம வெஸ்டர்ன் பார்டர்ல நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, 400 ட்ரோன்கள் இந்தியாவுக்கு எதிராக அவங்க நேற்று நைட்டு ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். இதை முழுமையா இந்தியா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில ட்ரோன், அதாவது குறிப்பா இப்போ வரைக்கும் இந்த தாக்குதல சொல்லப்பட்டது இந்த ஃபிரோசாபூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் ட்ரோன் விழுந்து வெடிச்சிருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள் எல்லாமே நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த இன்டர்செப்ஷனுக்காக இந்தியா வெறும் கைனடிக் எனர்ஜி வெப்பன்ஸை மட்டும் பயன்படுத்தலைங்க, நான் கைனடிக் எனர்ஜி வெப்பன்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தியா எனர்ஜி வெப்பன்ஸை, லேசர் எனர்ஜி வெப்பன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க அவங்க மறைமுகமா நமக்கு சொல்ல வர செய்தியா இருக்கு. சமீபத்துல தான் இந்தியா ஹை எனர்ஜி லேசர் வெப்பனை சோதிச்சு இன்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம 30 கிலோவாட்டுக்கான ஒரு லேசர் எனர்ஜி வெப்பனும் இந்தியா ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மேபி இந்த லேசர் எனர்ஜி வெப்பன்ஸ் இங்க ட்ரோனுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் அங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லப்பட்டதுன்னா போத் கைனடிக் அண்ட் நான் கைனடிக் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு ஸ்வாம் ட்ரோன் தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்தியா அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே இரவு 1:44க்கு பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் உணரப்படுது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோல்ல 4 ரிக்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எப்படி உருவானது, என்ன உருவானது, மேபி அங்க ஏதாச்சும் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததா, இந்தியா ஏதாச்சும் தாக்குதல் ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு எந்த நியூஸும் வரல, எந்த சைட்ல இருந்தும் நியூஸ் சொல்லப்படல. இருந்தாலும் ரிக்டர் அளவுகோல்ல 4 அப்படிங்கிறது சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடம் நமக்கு உணர்த்துது. இதுக்கு அடுத்து தான் எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பாகிஸ்தான் முதல் தடவை இந்தியாவுக்கு எதிராக மிசைலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபத்-1 மற்றும் ஃபத்-2 அப்படிங்கிற 2 சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை இந்தியாவுக்கு எதிராக அவங்க ஏவி இருக்கிறாங்க. இதுல ஃபத்-1 அப்படிங்கிறது மேக்சிமம் 140 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்டது அப்படின்னும், ஃபத்-2 அப்படிங்கிறது 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபத்-1 கொண்டு இவங்க இந்தியாவின்
ஜம்மு ஏர்பேஸ், பத்தான்கோட் ஏர்பேஸ், ஸ்ரீநகர் ஏர்பேஸ், உதம்பூரா இது எல்லாமே தாக்குதலுக்கு குறியா வச்சு தாக்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஏர்பேஸ் எல்லாம் இவங்க தாக்குனதா பாகிஸ்தான் ஊடகங்கள் சொல்லுது. ஆனா இந்திய ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ட்-1 மிசைல கொண்டு இவங்க பீஸ் அப்படிங்கிற நிலைய தாக்கியிருக்கிறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, அம்ரித்சர்ல இருக்கு. குறிப்பா இந்த பீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அங்க தான் இருக்கு. ஸோ அந்த நிலையை இவங்க ஃபர்ட்-1 மிசைல கொண்டு அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அல் ஜசீரா ஊடகங்கள் சார்பா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்தியா சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்ரித்சர்ல பீஸ் மேல ஒரு தாக்குதலை நடத்துனாங்க அப்படின்னு மட்டும் அவங்க இந்தியா சார்பா சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் இந்த ஜம்மு, ஸ்ரீநகர், பத்தான்கோட் அங்கெல்லாம் இந்த ஃபர்த்த நாங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் இந்தியா சார்பா சொல்லப்பட்டிருக்கு. இதுல எங்க உண்மை அப்படிங்கிறத நம்மனால இப்ப வரை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வர நியூஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு நியூஸ் வர்றதுனால யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றா அப்படின்னு நம்மனால வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணி போட்டா ரொம்ப டைம் ஆயிரும். அதுவும் இல்லாம முக்காவாசி பாகிஸ்தான் சொல்றதெல்லாம் பொய்யா தானே இருக்கு. அப்ப யார் சொல்றத நம்பணும்னு நமக்கே தெரியும்ல. அதனால நடந்தத யார் என்ன சொல்றா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்னு நீங்க நம்புங்க. நான் இத நம்பு, இத நம்பாத அப்படின்னு நான் உங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. பட்-2 அப்படிங்கிற 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட எஸ்எஸ்எம்ம வச்சு இவங்க நேத்து நைட்டு நியூ டெல்லிய தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய சாம் ஆனது ஹரியானாவின் சிர்சா அப்படிங்கிற வான்வெளியிலே வச்சு அந்த ஃபட்-2 நியூட்ரலைஸ் பண்ணி நம்மள எல்லாமே காப்பாத்தியிருக்கு. இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இது மாதிரி அதிக அளவுக்கு ஸ்வாம் ட்ரோன்ஸ் இந்தியா முழுக்க வெஸ்டர்ன் பார்டர் முழுக்க தாக்குதல் தளங்களா வச்சு அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இந்தியால ஹை லெவல் கமிட்டி குழு கூட்டப்பட்டிருக்கு. மோடி தலைமையில ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம முப்படைகளின் தலைவர்கள் சீஃப்ஸ் அண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களை கூப்பிட்டு ஒரு ஹை லெவல் மீட்டிங்கை பிரதமர் மோடி நடத்தியிருக்காரு. இது போக ராஜ்நாத் சிங் மற்றும் நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு மீட்டிங்கே நடத்தியிருக்கிறாங்க. இந்த மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்ச வாட்டி தான் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஏர்பேஸை நீங்க தாக்குதல் தளங்களா வச்சுட்டீங்க. எங்களுடைய மக்களை நீங்க தாக்கிட்டீங்க. நியூ டெல்லி எங்க தலைநகர் வரை நீங்க தாக்குதலை நடத்த முயற்சி பண்ணிட்டீங்க. இதற்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம்னா, உங்களுடைய தீவிரவாத நிலைகளை மட்டும் தான் தாக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களுடைய தலைநகரே தாக்க திட்டம் போட்டீங்க. இதுக்கு மேல உங்களை சும்மா விட்டுறதா இல்ல அப்படின்னு இந்தியா தன்னோட பலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிரா. ஸோ சும்மா பலிஸ்டிக் மிசைல் இந்தியா ஏவுனாங்க அப்படின்னு இல்லாம ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா இந்தியா இந்த பலிஸ்டிக் மிசைலை ஏவிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா அதிக அளவுக்கு ஸ்வாம் ட்ரோன்ஸுகளை பயன்படுத்திருக்காங்க. உங்ககிட்ட மட்டும்தான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் இருக்கா? எங்ககிட்ட அதுக்கு மேல ஸ்வாம் ட்ரோன்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்வாம் ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த ராவல்பிண்டி, லாகூர், சிலோகோட் போன்ற பகுதிகளை முதற்கட்ட தாக்குதலை இவங்க நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்பவே ஒரு 3 பலிஸ்டிக் மிசைல் ஏவப்பட்டிருக்கு. இந்த 3 பலிஸ்டிக் மிசைல்கள் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கும் பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நியூட்ரலைஸ் பண்ண பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஃப்ரண்ட் லைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கம்ப்ளீட்டா இந்த 3 பலிஸ்டிக் மிசைலை கொண்டு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கு. ஆன்லைன்ல அது வந்து பரவிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து ஃப்ரண்ட் லைன் ஏடியை நம்ம நியூட்ரலைஸ் பண்ண உடனே சும்மா ட்ரோனு பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு கலந்து 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 பாகிஸ்தானை கலங்கடிச்சு வச்சிருக்கோம் நேற்று நைட்டு முழுக்க. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மொத்தம் 6 பலிஸ்டிக் மிசைலை எங்களுடைய பேஸுக்கு எதிராக ஏவி இருக்கிறாங்க, ஏர் பேஸுக்கு எதிராக ஏவி இருக்கிறாங்க. அதுல 5 அமித்சர்ல இருந்திருக்கு. 1 நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 1 நியூட்ரலைஸ் எங்க சார் பண்ணீங்க, அதற்கான ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தானு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணும் மீடியா கிட்ட இருந்தே நமக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா இந்தியா எங்கெங்கெல்லாம் தாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரஹீம் எக் ஏர்பேஸ் இது வந்து பாகிஸ்தானின் பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கு. நூர் கான் ஏர்பேஸ் ராவல்பிண்டியில இருக்கும் பாகிஸ்தானின் ஏர்பேஸ். ரஃபிகி ஏர்பேஸ் இது வந்து பாகிஸ்தானின் பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கும் ஜங் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸ். ஸோ இந்த ஏர்பேஸ் எல்லாமே முழுமையா தாக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்க இருந்த போர் விமானங்கள் டேக் ஆஃப் செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரி இந்த தாக்குதல் இந்தியாவால நடத்தப்பட்டிருக்கு. இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னா, ராவல்பிண்டியில நடந்த நூர் கான் ஏர்பேஸ் தாக்குதல மிகப்பெரிய அளவுக்கு ஹீட் சிக்னேச்சர் கிடைச்சிருக்கு. நாசாவே அதை பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய அளவுக்கு அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. மேபி அங்க இந்தியா பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஹீட்டோடைய சிக்னேச்சர் அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. அன்லைக் அதர் ஏர்பேஸ்ல தாக்குதல் நடந்த மாதிரி. இந்த 3 ஏர்பேஸையும் தாக்குறதுக்காக இந்தியா அதம்பூர் சைட்ல இருந்து தன்னோட பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு பக்கம் கிளைம் பண்ண தாக்குதல் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு இந்தியா சோர்ஸ்ல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அதம்பூர்ல இருந்தெல்லாம் இல்ல சார், நாங்க ஸ்ரீநகர்ல இருந்து தான் இந்த மிசைல் எல்லாமே ஏவணும் அப்படின்னு இந்தியா சார்பா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தாக்குதல C-130 அப்படிங்கிற கார்கோ ஏர்கிராஃப்ட் ஒன்றும் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. ராவல்பிண்டியில இருந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்னும் சொல்லப்படுது. இது போக இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர் போன்ற இடங்களிலும் ஆங்காங்கே ட்ரோன் தாக்குதல்
உளுந்து வெடிச்சதே நம்ம உறுதி பண்ணப்பட்ட செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இத தொடர்ந்து நேற்று இரவு பாகிஸ்தானின் 2 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதா செய்திகள் கிடைச்சிருக்கு. அந்த 2ல 1 JF-17 அதம்பூர்ல S-400க்கு எதிராக வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவின் 2 S-400 லான்ச்சர்ஸ நாங்க காலி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது 2மே முதற்கட்ட தகவல் தான். நாட் எட் ப்ரூவ்ட். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு நம்ம ஜம்முல ஒரு ப்ரொஜெக்டைல் பாகிஸ்தான்ல இருந்து ஏவப்பட்ட ப்ரொஜெக்டைல் ரொம்ப லேட்டஸ்ட்டா அது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் கடைசியா வந்த தாக்குதலுக்கான செய்தி. லேட்டஸ்ட்டா கிடைச்ச செய்தி. இதற்கப்புறம் என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் G7 கண்ட்ரீஸ் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிராக தன்னோட கண்டனத்த தெரிவிச்சு, பிளஸ் இந்த எஸ்கலேஷன எஸ்கலேட் பண்ணுங்க. டக்குன்னு இந்த தாக்குதல நிறுத்துங்க அப்படிங்கிற மாரி அமெரிக்கா மற்றும் G7 கண்ட்ரீஸ் நமக்கு ஒரு பிரஷர குடுத்திருக்காங்க. IMF ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. என்னதான் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல ரொம்ப லேட்டஸ்ட்டா இந்தியாவுக்கு எதிரா பண்ணி, அதுல இந்தியர்கள் கொல்லப்பட்டாலும், பாகிஸ்தானுக்கான IMF லோன் ஆனது எந்த தடையும் இல்லாம குடுக்கப்பட்டிருக்கு இந்த IMF-ஆல. எவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு எதிரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆனது மேலும் மேலும் அவங்களுக்கு பணத்த குடுத்து பாகிஸ்தான ஸ்டேபிள் பண்றதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் இந்த பணத்த வச்சு ஸ்டேபிள் பண்ணுவாங்களா உங்க நாட்ட? நீங்களே சொல்லுங்க. சாதாரண தூங்கிட்டு இருந்தவன எழுப்பி கேட்டா கூட, பாகிஸ்தான் இந்த பணத்த மேலும் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள சைனா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவான். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன லாஜிக்ல IMF இந்த பெயில் அவுட் அவங்களுக்கு குடுத்தாங்க, இந்த மணிய அவங்களுக்கு லோனா குடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இதே மாரி தான் இஸ்ரேல்ல ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. UNAID ஆனது. ஹமாஸுக்கு ஆதரவா அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய UNAID உடைய ஃபெசிலிட்டீஸ், அவங்களுடைய கார்ஸ் அதெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராகவும், ஹமாஸுக்கு ஆதரவாகவும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த தகவலும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த IMF, UNAID இதெல்லாம் இப்ப யார் வேணும்னு கேட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல IMF ஒரு 1.3 பில்லியன் பெயில் அவுட் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவங்க ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்க போறாங்க. நேத்து நடந்த தாக்குதலின் விளைவா நார்த்ல இருந்து வெஸ்ட் வர இருக்கும் 32 ஏர்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் செய்யப்படுவதா அறிவிப்பு தரப்பட்டிருக்கு. மே 9ல இருந்து மே 14 வர இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஷட் ஆக போகுது. ஸோ ஏதாச்சும் டிராவல் பிளான் நார்த்துக்கோ இல்ல வெஸ்ட்டுக்கோ நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஏர்லைன்ஸ் உடைய அவைலபிலிட்டி அவங்களுடைய சர்வீஸ நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏர்போர்ட் ஷட் செய்யப்பட்ட காரணத்தினால உங்களுடைய ஃபிளைட்ஸ் எல்லாமே ரீடைரக்ட் ஆகியிருக்கலாம். 9ல இருந்து இப்போ வரை நடந்த தாக்குதலுக்கான செய்திகள், அப்டேட்ஸ் இதுதான். அடுத்த கட்ட எஸ்கலேஷன் என்ன அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். 10:30க்கா நம்மளுடைய வார் பிரீஃப் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. வார் பிரீஃப்ல தான் நமக்கு எது மாதிரியான தாக்குதல் நம்ம நடத்தணும், என்னென்ன மிசைல பயன்படுத்தணும், என்னென்ன இன்டர்செப்டர பயன்படுத்தணும், அவங்க எங்கெங்க தாக்குதல் நடத்துனாங்க, எந்தெந்த நிலைகள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ அதுவரை ஆயுதம் அறிவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.